Hi, NCERT Grade 11 Chapter 8 Redox reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.13 Identify the substance oxidized, reduced, oxidizing agent and reducing agent for each of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு யார் ஆக்சிடைஸ் ஆகுறாங்களோ அவங்க நமக்கு என்னவா இருப்பாங்க? ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. முதல்ல எழுதிக்கணும். ஹூ இஸ் ஆக்சிடைஸ்டு தே கேன் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அதே மாரி யார் ரெடியூஸ்ட் ஆகுறாங்களோ, அவங்க நமக்கு என்ன ஆக்ட் பண்ணுவாங்க? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ, இப்ப இத வந்து நம்ம 2க்குமே நம்ம எழுதிக்கலாம். ரைட்? இப்ப யார் யார் இதில ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றத கண்டுபிடிக்க போறோம். அவ்வளோதான். அப்ப ஆக்சிடேஷன் நம்பர செக் பண்ணாலே போதும். இப்ப ஏஜி பார்த்தீங்கன்னா, இங்க +1ல இருக்கு. இங்க 0வா மாறுது. அப்ப ஏஜி நமக்கு என்ன ஆகுது இங்க? ரெடியூஸ் ஆகுது. ஸோ, இது ரெடியூஸ்ட். அப்ப ஏஜி தான் நமக்கு என்னது? இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ, அப்ப இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஏஜிபிஆர். ரைட்? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க C6H6O2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ, இங்க C6H4O2ன்னு மாறுது. இப்ப கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க -4 அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா +6. ஸோ, அப்ப +2ன்னு வருது. ரைட்? ஸோ, +2/6. ரைட். ஸோ, இங்க வரும்போது கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 - 4 என்ன ஆயிடுது? 0 ஆயிருது. ஸோ, இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்னா, +2/6ல இருந்து என்னது? 0. ஸோ, அப்ப இது என்ன ஆயிருக்கும் நமக்கு? ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னா 2/6ல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? 0 ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ரைட்? பட் நம்ம இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த கார்பனுக்கு அன்யூசுவலா இருக்கும். ஸோ, அத நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்கானிக் வச்சு கால்குலேட் பண்ணணும். பட் நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப இங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடந்திருக்கு. இங்க 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் ஆயிட்டு 4 ஆயிடுது. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடைஸ் யாருன்னா, C6H6O2 இதுதான் நமக்கு என்ன ஆகும்? ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். இப்ப இங்க வரும்போது அகைன் ஆ ஃபார்மால்டிகைட் இங்க நமக்கு என்ன மாறுதுன்னா, ஃபார்மிக் ஆசிடா மாறுது. விச் இஸ் ஆக்சிடேஷன். ரைட்? அண்ட் இங்க Ag பிளஸ் நமக்கு என்னவா மாறுது? Ag 0வா மாறுது. ஸோ, Ag +2 Ag 0 அண்ட் இது ரிடக்ஷன். ஸோ, அப்ப இங்க Ag நமக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஸோ, இட் கேன் பி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மோனியாக்கல் சில்வர் நைட்ரேட். ஆக்சுவலா அது என்னது? டாலரன்ஸ் டெஸ்ட். ஸோ, 2 டைம்ஸ் Ag. இதுதான் நமக்கு என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCHO. ஃபார்மால்டிகைட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ரைட்? ஸோ, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த செட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் ஃபார்மால்டிகைட் காப்பர் 2+ குடுத்துருக்காங்க. இங்கேயும் சேமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சிடைஸ்ட் இது நம்ம இதில வந்துரும் ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணும். அண்ட் ரெடியூஸ்ட் எடுத்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆயிரும்? ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டா நமக்கு யூஸ் ஆகும். ரைட்? ஸோ, அதே மாரி நான் இத இப்ப கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். எழுதுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ, இப்போ இத நம்ம இங்க பிளேஸ் பண்ணிடலாம். இந்த ரியாக்ஷனுக்கு. அண்ட் இத இங்க பிளேஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. ஸோ, இப்போ இதே மாரி இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ காப்பர் பாருங்க. காப்பர் 2+லேருந்து காப்பர் +1க்கு வருது. ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? ரெடியூஸ்டு. அப்ப யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்காங்க? ஃபார்மால்டிகைட் ஃபார்மிக் ஆசிடா மாறியிருக்கு. ஸோ, இட் இஸ் ஆக்சிடேஷன். ஏன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கனால. அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு இங்க? அகைன் ஃபார்மிக் ஆசிட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, காப்பர் 2+. ரைட்? இங்க பார்த்தீங்கன்னா, N2 பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, -2 அண்ட் இங்க 0. இப்போ இது நமக்கு என்ன ஆயிருக்கு? -2லேருந்து 0 அப்படின்னா, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஸோ, அப்ப இது ரெடியூசிங் ஏஜென்ட். யாரு? N2H4 ஹைட்ரஜன். இதே H2O2ல பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் வந்து -1லேருந்து இங்க -2. -1லேருந்து -2னா ரிடக்ஷன். அப்ப ரெடியூஸ் ஆயிருக்கிறது யாரு? ஆக்ஸிஜன். அப்ப இங்க யார் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்றது?
சாரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, பெராக்சைடு. அடுத்து இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா Pb 0 அண்ட் இங்க Pb பார்த்தீங்கன்னா 4+ அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா Pb 2+ல இருக்கு. அப்ப அத 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு Pb0 வந்து Pb2+ஆ மாறுது. ஸோ இது ஆக்சிடைஸ்ட். அப்ப இது ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப யாரு? Pb. அதே மாரி Pb4+ நமக்கு என்னவா மாறுதுன்னா, Pb2+ஆ மாறுது. ஸோ இது ரிடக்ஷன். அப்ப யாரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நமக்கு? PbO2 இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா இது ரெடியூஸ் ஆகுறதுனால. ரைட்? ஸோ இப்படி ஈஸியா ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச வச்சு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். எதுல ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, அது ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். இதே ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா, அது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இட் கேன் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படியே வைஸ் வெர்சா நீங்க எழுதிட்டு வந்துரலாம்.